12th accountancy 4th chapter goodwill chapter-ஓட 8வது exercise sum பார்க்க போறோம். இதுல வந்து a partnership firm and net profits during the last 3 years as follows அப்படினு 3 years ஓட profits தந்திருக்காங்க. the capital investment வந்து 80,000 அப்படினு தந்திருக்காங்க. அதே மாதிரி நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15% கொடுத்திருக்காங்க. 2 years of purchase. இதை வச்சு இந்த சம்மை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். டோட்டல் ப்ராஃபிட் வந்து நமக்கு 3 இயர்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க. 20,000, 17,000 ப்ளஸ் 23,000. இதை மூணையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா நமக்கு 60,000 வருது. இதுதான் டோட்டல் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதில் டோட்டல் ப்ராஃபிட் நம்ம 60,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 20,000 வருது. இதுதான் நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நார்மல் ப்ராஃபிட்டு. நார்மல் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து நமக்கு சம்மில் 80,000 தந்திருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15%. அப்போ 15/100. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 12,000 வருது. இதுதான் நமக்கு நார்மல் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் 20,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நார்மல் ப்ராஃபிட் வந்து 12,000. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா 8,000. இதுதான் நமக்கு சூப்பர் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு குட்வில். குட்வில்லோட ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ். சூப்பர் ப்ராஃபிட் வந்து 8,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ் நமக்கு சம்மில் 2 தந்திருக்காங்க. இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 16,000 rupees. இதுதான் இந்த இதோட ஆன்சர்.